योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। இப்பொழுதுதான் தொடங்கியிருக்கும் இந்த நாள் முழுவதும் கையில் விழும் வேலைகளை எல்லாம் நம்முடைய குருநாதர் நம்முடைய பகவானுடைய கைகளிலே கருவி மாத்திரமே நாம் என்ற நினைப்போடு அவர்தான் நம் உள்ளிருந்து நம்மை இயக்குகிறார், நம்மை செயல் செய்ய வைக்கிறார் என்ற உணர்வோடு செய்யும் ஒவ்வொரு செயலையும் அவருக்கு அர்ப்பணமாக செய்து வந்தோமானால் அது சேவா தாமரையாக அவருடைய திருப்பாதங்களில் பாத தாமரைகளில் சமர்ப்பிக்கப்பட்டுவிடும். ஆக நாள் முழுவதும் இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அதை சேவா தாமரையாக மாற்ற வேண்டும். எதையோ பேசுவதற்காக நாக்கு நமக்கு கொடுக்கப்படவில்லை. இறைவனுடைய நாமத்தையும் இறைவனுடைய பெருமைகளையும் சொல்வதற்காகத்தான் கொடுத்திருக்கிறது. அதே சமயம் நல்ல வார்த்தைகளை, வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும், இனிமையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும், மற்றவர்களை புண்படுத்தாத வார்த்தையாக இருக்க வேண்டும். இதை நாம் பழகி வந்தோமானால் அந்த வார்த்தைகளுடைய பிரகாசம் கூடிவிடும். சிறிது நாளில் நாம் என்ன நல்ல வார்த்தை சொல்கிறோமோ அது பலிக்க ஆரம்பித்துவிடும். ஆக இது ஒரு வார்த்தை தவம், வாக்கு தவம். உடலால் செய்யும் தவம் ஒன்று இருக்கிறது, நாக்கால் செய்யும் தவம் இருக்கிறது. அதில் இந்த நாமம் சொல்வதும் மற்றவர்களை புண்படுத்தாமல் இனிமையான வார்த்தைகளை பேசுவதும் மற்றவர்களுக்கு இதமாக இருத்தலும் இவையெல்லாம் நம்மை பண்படுத்தி கடைசியில் இறைவனடியில் கொண்டு போய் சேர்த்துவிடும், இறைவனோடு ஒன்றாக செய்துவிடும். ஆக இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், வாழ்க்கையில் அந்த நிர்வாண நிலை அடைவதுதான் லட்சியம் என்று. ஆனால் அந்த லட்சியம் 199 பேருக்கு என்னவென்று கூட தெரியாது. அதற்கு அடுத்த லட்சியமாக நம்முடைய பகவான் சொல்கிறார், அந்த நிர்வாண நிலையை அடைந்த ஒரு மகானிற்கு, ஒரு மகாத்மாவிற்கு சேவை செய்வது. இந்த சேவை நாம் குரு சேவையாகவோ தெய்வ சேவையாகவோ அதை அவருடைய கருவியாக இருந்து அவருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த குரு சேவை செய்யும் பொழுது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். யார் மேலும் நமக்கு பொறாமை வரக்கூடாது. இந்த பொறாமை வந்தால் பிறகு அதிலிருந்து பலவிதமான தொந்தரவுகள் ஆரம்பித்துவிடும். நமக்கே தெரியாது நாம் பொறாமைப்படுகிறோம் என்று. அந்த பொறாமையானது நம்முடைய அத்தனை அபிப்பிராயங்களையும் அதற்கேற்றாற்போல் செய்து கொண்டு விடும். Our opinions will be colored by our own jealousy. அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக குரு சேவை செய்யும் பொழுது நம்முடைய பகவான் சொல்வார், ஒரு மூளை தான், ஒரு மனம், ஒரு மூளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகிறது. நாம் இந்த நேரத்திற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த ஆஃபீஸ்க்கு போக வேண்டும், இந்த வேலையை செய்ய வேண்டும், இப்படி சாப்பிட வேண்டும், இப்படி எல்லா உத்தரவுகளும் நம்முடைய உடல் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உடலில் எத்தனையோ பாகங்கள். நினைத்து பாருங்கள், கண்கள் செய்யக்கூடிய வேலையை கால்கள் செய்ய முடியாது, கால்கள் செய்யக்கூடிய வேலையை கண்களால் செய்ய முடியாது, காதுகள் செய்யக்கூடிய வேலையை வாயினால் செய்ய முடியாது, வாயினால் செய்யக்கூடிய வேலையை நம்முடைய கைகள் செய்ய முடியாது. நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு ஃபங்க்ஷன் தரப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு வேலை தான் தரப்பட்டிருக்கிறது. அந்த வேலையைத்தான் அந்த உறுப்பினால் செய்ய முடியும். ஆனால் அவை அனைத்துமே இந்த மூளையின் உத்தரவினால் இயங்குகிறது. ஆக ஒரே கமாண்ட், ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்கிறது. நினைத்து பாருங்கள், இப்பொழுது கைகள் கண்களின் மேல் பொறாமை கொண்டு கண்களுக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம், இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இந்த மூளை, எனக்கு ஏன் கொடுக்கக்கூடாது என்று ஆரம்பித்தால் அது எவ்வளவு ரிடிக்குலஸாக இருக்கும். கால்கள் கைகளோடு போட்டி போட முடியுமா?
ஆக ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு விசேஷம் இருக்கிறது, அதை ஒட்டிய ஒரு தொழில் இருக்கிறது, அதை மட்டும்தான் அதால் செய்ய முடியும். அதை உணர்ந்து ஒவ்வொரு உறுப்பும் பொறாமை கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக மூளையினுடைய அந்த கட்டளை என்னவோ அதை நிறைவேற்றி வருகிறது. அதுபோல்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு இறைவன் நடத்தி வருகிறார். அவர்தான் எல்லார் உள்ளேயும் இருந்து எல்லோரையும் இயக்கி வருகிறார். இதில் ஒருவருக்கு ஒரு விதமான வேலை கொடுக்கப்படும், இன்னொருவருக்கு இன்னொரு விதமான வேலை கொடுக்கப்படும். குரு சேவையிலும் அப்படித்தான். குருவானவர் யார் யார் எதற்கு தகுதி வாய்ந்தவரோ, யார் யாரிடம் எந்த திறமை இருக்கிறதோ அதை எப்படி அவர்கள் செய்வார்களோ அதற்கு தகுந்தபடி அவர் ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த வேலையை அவரிடம் கொடுக்கிறார். நாம் ஒருவர் மற்றவர் மேல் பொறாமை கொண்டு ஏன் இவருக்குத்தான் அது தர வேண்டுமா, நாம் செய்ய முடியாதா என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்போம், என்னென்னவோ பேசுவோம். அவரவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்கும் பொழுதுதான் அதில் உள்ள சிரமம் தெரியும். அதில் எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது, எத்தனை போராட்டங்கள் இருக்கிறது என்பது தெரியும். அதற்கு எத்தனை ஒரு திறமை வேண்டும் என்பதெல்லாம் தெரியும். இதையெல்லாம் அறிந்துதான் நம்முடைய குரு பகவான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து அந்த வேலையையும் அவர்தான் அவர்கள் உள்ளிருந்து செய்விக்கிறார். ஆக நாம் எப்பொழுதும் நம்முடைய குரு பக்தியானது மற்றவர்களிடம் அன்பாக மாற வேண்டும். அந்த அன்பானது நல்லிணக்கமாக மாற வேண்டும். அந்த நல்லிணக்கம் கடைசியில் சேவையாக மாற வேண்டும். இல்லையென்றால் ஒரு குருவிடம் பக்தி வைப்பதிலோ அல்லது அவருடைய சேவையை செய்வதிலோ அர்த்தமே இல்லை. குரு என்றால் ஒரு உடலை சார்ந்த ஒரு பெரிய மகாத்மா என்று நினைக்க வேண்டாம். நம்முடைய பகவான் அவருடைய அருள் வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அருளானது பல விதங்களில் பல பேர் வாழ்க்கையில் பல விசேஷங்களை செய்து வருவதை பார்க்கிறோம் நாம். ஆக நம்முடைய பாவனை தான் முக்கியம். நான் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது எங்கோ வெளியில் இருந்தாலும் சரி, நான் செய்யும் வேலை என் இதயத்தில் உள்ள குருநாதருக்கு செய்யும் சேவை என்ற நினைப்போடு எது ஒன்று செய்தாலும் பகவான் இது உங்களுக்கு அர்ப்பணம், உங்களுக்கு அர்ப்பணம், நான் செய்கிறேன் என்ற நினைப்பை என்னால் விட முடியவில்லை, ஆகையால் நான் இதை செய்தேன், ஆகட்டும், ஆனால் இதை நான் உங்களுக்கு அர்ப்பிக்கிறேன் என்று அதை அர்ப்பணிப்பாக நாம் செய்ய வேண்டும். இதை நாம் குருவின் நெருங்கிய அந்த சூழலில் இருந்தாலும் சரி அல்லது வெகு தூரத்தில் இருந்தாலும் சரி, இந்த பாவனை என்பது நம்மை ஒட்டியது. ஆக எங்கிருந்தாலும் அந்த பாவத்தில் நான் எது செய்தாலும் எனக்குள்ளே இருக்கும் குருநாதருக்கு அர்ப்பணம் என்று நாம் செய்து வந்தோமானால் அதுதான் சேவா தாமரையாக மலர்ந்து அவருடைய பாதங்களில் விழுகிறது. அதனால் இதில் போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு அல்லது பழிவாங்குதல், கோபப்பட்டு நெருப்பு போன்ற வார்த்தைகளை கொட்டுதல், ஒருவரை ஒருவர் அடக்கி ஆள பார்த்தல், இப்படி என்ற பலவிதமான குறைகள் எல்லாம் குற்றங்கள் எல்லாம் நீங்க பெற்று நம்முடைய சேவையானது பிரகாசமாக இருக்கும். குருவுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை தரும். அப்பொழுது பொங்கும் அந்த கருணையே பெரும் கருணை, அதற்கு ஈடு இணை இல்லை. ஆக இதை நாம் சம்பாதிப்பதே நம்முடைய வாழ்க்கையின் முயற்சியாக கொள்ள வேண்டும். அவரவர்கள் இருக்கும் இடத்திலேயே, அவரவர்கள் செய்யும் தொழிலிலேயே, அவரவர்கள் பாவனையில் அந்த குருவுக்கு அர்ப்பணிப்பாக ஒவ்வொன்றையும் நாம் செய்ய வேண்டும். குரு நாமத்தை இடைவிடாது சொல்ல வேண்டும் என்று நாம் அவரிடமே பார்த்து கொள்வோம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். நிறைய வன்முறை சம்பவங்கள் நடப்பதை பார்த்து நமக்கு கலக்கமாய் இருக்கிறது. நிறைய பகையுணர்ச்சி வருவதையும் பார்க்கிறோம். தாங்கள் இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை, இறைவனின் நினைப்போடு வாழ வேண்டும். இந்த வன்முறை போர்கள் எல்லாம் நின்று அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சி எழாமல், யுத்தம் என்ற போர் என்ற எண்ணமே எழாமல் இந்த உலகத்தை காக்க வேண்டும். தினம் தினம் என்று நம்மை வந்து தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல்
மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து அங்கு உயர்ந்த சிந்தனைகளை நிரப்ப வேண்டும். இந்த உலகத்தில் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, எந்த மதத்தை தழுவினர் ஆனாலும் சரி, ஒருவர் கூட ஒவ்வொருவரும் விதிவிலக்கின்றி ஏதேதோ துன்பங்களில் விழுந்து உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருவதை பார்க்கிறோம். இதற்கு அடிப்படை கர்ம விதிதான் காரணம். அந்த கர்ம விதி இறைவனுடைய நீதி. அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அது துல்லியமாக செயல்படுவதையும் கடுமையாக செயல்படுவதையும் யாரையுமே விட்டு வைக்காமல் செயல்படுவதையும் பார்க்கிறோம். ஆனால் இதற்கும் மேலே நம்முடைய பகவான் கடவுள் ஒரு காரணமற்ற கருணை என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். ஆக அவரிடம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய கருணையானது உலகத்திலே எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் ஏதேதோ துன்பங்களில் விழுந்து மீள வழியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு மீட்பும் உயர்வும் வர வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் பாடுபட்டு கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அதை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவறி கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த நிலை, பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இறை நாம எப்பேற்பட்ட ஒரு வல்லமை வாய்ந்த ஆயுதம் என்று. அணுகுண்டுவை போல சக்தி கொண்ட அந்த நாமம் நாம் செய்திருக்கும் ஏதோ பழைய பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது, புதிதாக பாவம் செய்ய விடாமல் தடுக்க வல்லது. அது மட்டுமல்ல, பல ஜென்மங்களில் நாம் சிக்கி தவித்து இன்றைய இந்த ஜன்மத்தில் இருக்கும் பொழுது அதனால் ஏற்பட்டுள்ள வாசனைகள் நம்மிடம் தீவிரமாக பதிவுகளாக ஆகியிருக்கும். அந்த வாசனைகளையும் நாமம் அழிக்க வல்லது. இந்த நாமம் எல்லாவற்றையும் எரித்து கடைசியில் நாமியில் நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும் பெருமை கொண்டது, மகிமை கொண்டது. தங்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் எந்த வேலை கையில் இருந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலையாக, தங்களுடைய சேவையாக, ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே நேருகிறது. அது எங்களுடைய கார்மீக கணக்கின் வழியிலும் நடக்கிறது. ஆயினும் அது தங்களிடமிருந்து வருவதனால் எல்லாமே கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த ஆசீர்வாதமானது உலகாயுதத்தை ஒட்டி இல்லாமல் போகலாம். ஆனால் அது கண்டிப்பாக நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதமாக அமையும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு துன்பமும் துயரமும் முடியும் பொழுது ஒரு உயர் ஞானத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். இல்லை என்றால் வாழ்க்கை நம்மை புரட்டி போடும் பொழுது நாம் நிலைகுலைந்து போவோம். இறைவனை நொந்து கொண்டு அவரிடமிருந்து விலக பார்ப்போம். மற்றவர்களையெல்லாம் நம்முடைய தோல்விகளுக்கு அவர்கள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டி மேலும் பிறவிகளை பெருக்கிக் கொள்வோம். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய சக்தி மிகு கருணையானது கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவம், சுயநலமே வடிவான அந்த அகங்காரத்தை தாங்கள் ஒழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்ற ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.